ஹலோ ட்ரேடர்ஸ். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30. ஆஸ் ஆஃப் நோ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அவங்களோட மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 700 பாயிண்ட் வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதே பொசிஷன் நீடிச்சதுன்னா நாளைக்கு காலையில் நம்ம 700 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆக போகிறோம். அதாவது நம்மளோட நிஃப்டி வந்து 24,250 24,300 தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டெரிஃபிக்காக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மார்க்கெட் விழும்போது இன்க்ரீஸ் ஆகணும். ஆனால் கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸோட போட்டி போட்டு அதுவும் விழுந்துட்டு கிட்டத்தட்ட 4% விழுந்து $5,100 கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அண்ட் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா சவுதியோட எம்பசி மேலே ஈரான் வந்து 2வது ஸ்ட்ரைக்கை லான்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அண்ட் ட்ரம்ப் வந்து ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் கிட்ட போதுமான அளவுக்கு ஆயுதங்கள் இல்லை, அவங்களால தொடர்ந்து இந்த போரை வந்து நடத்த முடியாது, நான் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஓவர் நைட்டில் ஏதாவது பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்தால் உண்டு, அப்படி இல்லைன்னா நாளைக்கு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய கேப் டவுன் சந்திக்க வேண்டியது இருக்கும். அண்ட் மேற்கொண்டு என்ன அப்டேட் இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொல்கிறேன். குட் நைட்.